வந்து ரீசன் ஒரு குடிப்பழக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க சார். நான் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் விட்டதுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. உடல் ரீதியாக, மன ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப நாள் கழிஞ்சு திரும்பி பார்த்தா பல வருஷங்கள் காணும். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ அழகாக பேசுகிறோம். இப்போ நான் சவுண்டு கொடுத்து பேசுகிறேன், ஏய் உனக்கு ஏன்னா பிரச்சனை இப்போ அப்படின்னு டயலாக் பேச முடியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரலே வந்து என்னடா ஒரு பிரச்சனை. யாருமே வந்து கூப்பிட்டு சொல்லலையா சார்? முரளி சார்லாம் எனக்காக அந்த டைம்லேயும் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. கௌதம் சார் கையை பிடிச்சிட்டு நிறைய வாட்டி கண்கலங்கி இருக்காரு. அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பும் தேடி நீங்கள் போலையா, இல்லை உங்களை தேடி? இல்லைங்க, நான் இந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன சரி பண்ணுறதுக்கே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சூர்யா சார் இதே மாதிரி உட்கார வச்சு ஏவிஎம்ல என்ன உட்காந்து பேசுகிறாரு இல்லையா, இதை கூட சூர்யா சார் பார்ப்பாரு. நான் உங்களை எதுக்கு கூப்பிடுவேன், படம் பண்ணுற விஷயமா தான் கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன அவர் படம் பண்ண சொல்லிட்டு வரோன்னு பயப்படுறேன் நான். நம்ம வந்து யார்ட்டையும் வேலை பார்க்கக்கூடாது, டேரக்டராக போகணும். திருப்பி வந்து ஒரு ரைட்டராக போகும்போது நம்ம தப்பாக போகிறோமோ, நம்ம வந்து டேரக்டர் போர்ஷன் விட்டு கொடுக்குறோமோன்னு உங்களுக்கு தோணலையா? முழுக்க தோணுச்சுங்க. நம்ம தப்பாக தானே இருக்கோம். அன்றாட வாழ்க்கையே தவறாக தான் போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. நான் எதுக்காக வந்தோமோ அதை ஒன்று பண்ணியிருக்கோம். வந்த உடனே ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கோம், ஒரு 100 நாள் படம் கொடுக்குறோம். விட்டா நம்ம அசிஸ்டண்ட்டாக கூட போக போல் இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். நான் இப்போயே வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து படம் எடுப்பீங்களான்னு ஒரு தயக்கம் இருக்கா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட? 1% கூட இல்லைங்க. இன்னைக்கு டைட்டானிக் பார்த்தா எப்போவும் வந்த படம் தான். இன்னைக்கு டைட்டானிக் பார்த்தாலும் நமக்கு ஒரு வலி. ஆனால் டைட்டானிக் மாதிரி இப்போ ஒரு படமும் வரதில்லை. வரதில்லைன்னு நான் பிரச்சனை. ட்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அப்போ ட்ரெண்ட் இல்லையே. இப்போ நான் பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறேன், என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய செலவு, அவ்வளோ பெரிய பொருட்செலவு, என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்காக போய் பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால் அவருடைய வேறு சில படங்கள் இருக்கு இல்லையா, இதயத்தை தேடாது, ஒரு வெறும் லவ்வாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருந்ததுல. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் படம் மூலமாக நம்ம எல்லாரையும் கவர்ந்த ஒரு இயக்குனர் அவருடைய 2வது அத்தியாயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஒரு பிடிச்சிருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நாகராஜ் சார் வந்து தினந்தோறும் படம் மூலமாக எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நாகராஜ் சார் வந்து எங்கே ஒர்க் பண்ணாங்க, யாரோட திரைப்பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? நான் அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் அகத்தியன் சார் இருக்கார். அகத்தியன் சார்கிட்ட வந்து காதல் கோட்டைன்னு ஒரு படம், அந்த படம் ஒர்க் பண்ணேன் சார்கிட்ட. அந்த படம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படம் முழுசாக ஒர்க் பண்ண முடியல. அந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம். ஏடியாக இருக்கும்போது. ஆமாம். அப்புறம் ஷூட்டிங்கே போகல. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி, ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு அங்கே ஆஃபீஸுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்புறம் அப்போ ஒர்க் பண்ண முடியல. பட் ஷூட்டில் போய் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ண என்னென்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதில்லை. ஒரே டிஸ்கஷன் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஷூட் போக முன்னாடி ஒரு சின்ன இதில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே உதவியாளராக ஒர்க் பண்ணலை. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணது தான். ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டராக தான். டேரக்டாக அப்படி தான் வந்தது. ஆனால் அன்றைக்கி சொல்லிட்டு வந்தேன், நான் மறுபடியும் வந்து யார்கிட்டையும் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அகத்தியன் சாரை விட உங்களை விட ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆள் எனக்கு கிடைப்பாருன்னு தெரியல. பட் நான் மறுபடியும் இண்டிவிஜுவலாக டேரக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு மாதிரி இன்மெச்சூர்டாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அப்படி சொல்லி அப்படி தான் பண்ணுறதுல முடிவாக இருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே டேரக்டர் ஆனேன். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகும்போது அந்த சினிமாக்குள்ளே போகும்போது ஒரு பயம் ஏற்படும்ல சார், ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அணுகும் போதும் இல்லை அந்த ஃபஸ்ட் டைமில் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக நான் அங்கே இருக்கும்போதே சினிமானா என்னென்னு ஓரளவுக்கு ஃபுல்லாக ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே சார் கூட உட்காந்துருக்கும்போது ஸ்கிரிப்டுனா என்னன்றதை வந்து நிறைய லேர்ன் பண்ண முடிஞ்சது. 2வது சினிமா ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டதை விட சினிமா பார்த்து கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்திங்க. ரொம்ப சினிமாக்கள் பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தியாக. பட் சார்கிட்ட உட்காந்து போனதை விட அவர்கிட்ட நிறைய பேசுவேன். நான் சினிமா பற்றி நிறைய பேசுவேன். கற்றுக்கிட்டதை வச்சு தான், சினிமா பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சு தான். எத்தனை படம் சார் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும்? நான் மேக்ஸிமம் அந்த படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க? இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும். நல்லா இருக்கும், நல்லா இல்லை அதெல்லாம் இல்லை. படம் வந்தால் பார்ப்பேன். எங்கே இருந்தாலும் பார்ப்பீங்க? எங்கே இருந்தாலும் பார்ப்பேன். பட் அது அப்படி பழகிடுச்சு. அப்படியே அதுவும் உடனடியே பார்க்கணும். ரிலீஸ் ஆனால் ஒரு மேக்ஸிமம் ரொம்ப முடியல, ரொம்ப சரியில்லைன்னா தான் பார்க்காம இருக்கும். மற்றபடி போய் பார்த்துறது எல்லா படமும். அந்த ப்ரொடியூசரை போய் அணுகும்போது ஒரு படத்தில் கூட நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணல, நீங்கள் எப்படி வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்குறேன்னு யாருமே கேட்டது இல்லையா? இல்லைங்க, நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து கதை கேட்குறாங்கன்னு சொன்னோன்னு நான் போய் கதை சொன்னேன். கதை சொல்லி முடிச்சபோது நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் யாரோட அசிஸ்டன்ட்னு கேட்டார். நான் அப்போ காதல் கோட்டை பீக்கில் முடிச்ச படம் அது. காதல் கோட்டையில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு. அவர் ஓகே அப்படின்னா எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. கதை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்னால் யார் ஹீரோ அப்படின்னாரு, முரளி சார். சரிங்க, முரளி சார்கிட்ட போய் நீங்கள் டேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கே நீங்கள் வந்து டேரக்டர் தான். முரளி சார் அந்த டைமில் வாங்கவே முடியாது. ஆமாம், அவ்வளோ கஷ்டம். ஆனால் பட் நான் வந்து அகத்தியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு அவர்கிட்ட சொன்னதும் அவர் என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து வந்த புதுசு இந்த மொபைல்லாம் வந்து ரொம்ப புதுசு. அப்போ தான் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே ஒரு கால் பண்ணிவிட்டு பேசிட்டு, இது அகத்தியன் சார் பேசுகிறாரு, நீங்கள் அதை பேசுங்க அப்படின்னு அந்த அவர் கொடுத்தாரு. என்ன ப்ரொடியூசர், என்னோட ப்ரொடியூசர் பேர் சித்திரமகால் ராம் சார்ன்ட்டு. அவர்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணார். நான் யாருக்கோ ஃபோன் பண்ணார்னு நினச்சேன். அவர் என்னுடைய டேரக்டருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இப்படி கதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னாரு.
கொடுத்தோன்னே அவர் என்ன சொன்னார் சைலண்டாக, அப்படியா அப்படியா ம். அப்படியா அப்படின்ட்டு அவர் எங்கிட்ட நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. அப்போவே நினச்சிட்டேன் இவர் ஏதோ சொல்லியிருக்காரு. உடனே அவர் நான் பேசுகிறேங்க கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், சார் வணக்கம் சார் அப்படின்னு. நீங்கள் வந்தீங்க டிஸ்கஷனில் இருந்தீங்க, எங்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணலாம் சார் அப்படின்னேன். டிஸ்கஷன் ஒர்க் பண்ணீங்க, எங்கள் ஷூட்டிங் எங்கே வந்தீங்க நீங்கள் அப்படின்னாரு. சரி அப்புறம் அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு சரி ஓகே டிரைவிங்கில் பார்க்கலாம். அப்போ டிரைவிங்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த இதில், இந்த சஃபேர் தட்டுக்கு இந்த சைடில் இருக்கும். டிரைவிங்கில் ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போவே நான் நினச்சேன் இவங்க எனக்கு படம் கொடுக்க மாட்டாங்க, நான் போய் தான் சொல்லியிருக்கோம். நான் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் அசிஸ்டண்ட்டே இல்லைன்னு உங்கள் டேரக்டரே சொல்கிறாரு, நீங்கள் எப்படி அப்போ அசிஸ்டண்ட்டுன்றீங்க? நான் டிஸ்கஷன் அட்டன் பண்ணேன். அப்போ டிஸ்கஷன் அட்டன் பண்ணேன்னு சொல்லணும், ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்களே, எப்படி உங்களை நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும்? ஸோ அப்போ அவங்க வேற ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. டாடா பிர்லான்னு சொல்லி ரங்கநாதன், ஸ்ரீ ரங்கநாதன் வச்சு அவங்க ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முழுசாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை நான் எடுக்கிறேன், இந்த கதையை நான் படமாக பண்ணுறேன், முரளி சார் போய் பாருங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நான் அரக்கத்தேன் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஷூட் போகல, நான் எடுத்துருவேன்னு நம்புறேன் அப்படின்னு. சரி அப்போ நம்ம நிறைய நேரம் பேச வேண்டியதே இல்லை, முரளி சார் டேட் வாங்கிட்டு வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னா. வேறு எதுவும் பேச வேண்டியதே இல்லை, முரளி சார் டேட் ஆனால் வாங்க முடியாதுன்றதில் அவங்களுக்கு தெளிவாக இருந்தாங்க. முரளி சார்ட்ட டேட் வாங்கிட்டு வாங்க படம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் முரளி சார் டேட்டுன்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாங்குறோம் நாங்கள். பட் நான் வந்து நேராக வந்து முரளி சாரை பார்க்க தான் வந்தேன். நேராக சார்கிட்டே போயிட்டீங்க? ஆமாம், நான் ஒரு 4 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது, 6 மணிக்கு நான் முரளி சாரை பார்க்கறதுக்கு போயிட்டேன். நான் அவ்வளோ வேகமாக இருந்தோம். அப்போ பார்த்தா முத்தம் சிவகுமார்னு சொல்லி சிவசக்தியில் ஒர்க் பண்ணார் ஒரு மேனேஜர். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், அப்படி முரளி சார் ஓகேன்னா அவங்க படம் பண்ணலான்றாங்க, எனக்கு முரளி சார்ட்ட கதை சொல்லணும்னாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, முரளி சார் ஓகேன்னா யார் வேணாலும் படம் கொடுப்பாங்க இப்போ. பட் அவருக்கு கதை இப்போ கேட்குற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா 4 மணிக்கு நீங்கள் ப்ரொடியூசரை பார்த்துட்டு 6 மணிக்கு கதை சொல்லணும்னா அதை எப்படி கேட்பார் அப்படின்னாரு. அப்போ அந்த காலமல்லம் காதல் வழியாக கடைசி ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருந்தது. அப்போ நான் முரளி சார் போய் பார்த்தேன். நான் பார்த்து பேசும்போது அவர் என்ன சொன்னார், என்னை பார்த்து முதல்ல கன்சிடர் பண்ணார், பேசினார். சொன்னார் 2 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், கதை கேட்குறதுக்கு 2 வருஷம் ஆகுனார். அப்போ இல்லை சார் கதை நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு பிடிக்கலன்னு அதெல்லாம் தேவையில்லை, கேட்குறதுக்கு 2 வருஷம் ஆகும், நான் நிறைய பேர் எனக்காக வெயிட்டிங் அப்படின்னாரு. அப்போ ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்காக பேசுனது முத்தம் சிவகுமார்னு ஒரு மேனேஜர் தான். அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஸ்கிரிப்ட் கேளுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது இம்ப்ரெஸ் பண்ணலைன்னா நான் என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை விட்டு போயிடுறேன், அந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும், நீங்கள் கேளுங்கன்னாரு. அவர் ரொம்ப காமெடியாக தான் என்ன பண்ணார்னா, நைட்டு வாங்க என்ன கதை கேட்குறேன்னு சொன்னார் சார். அப்புறம் நைட்டு வேற ஒரு ஷூட்டில் இருந்தார். அந்த ஷூட்டில் போய் நான் கதை சொன்னேன். விட்டு தான் கேட்டார் அவர் என்கிட்ட. ஒரு 15 நிமிஷம் கேட்பார், அப்புறம் ஷார்ட் ரெடியாகி போயிடுவார். அப்படி கேட்டார். கேட்டுட்டு அன்றைக்கே அந்த கதை பிடிச்சிருந்தேன் அவருக்கு. நான் அந்த படம் பண்ணுறேன்னாரு. அடுத்த நாள் காலையில் நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் முரளி சார் ஓகே சொல்கிறாருன்ட்டு. அவர் நம்பலை. அப்புறம் முரளி சாரை கூப்பிட்டு பேசினாங்க, ஓகே. எனக்கு அடுத்த நாளே எனக்கு ஆஃபீஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் என் லைஃப்பில் முதல்ல உடனடியே நடந்தது. ஸோ அதனால் சினிமா எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுனால தானே என்னவோ தெரியல, நான் மறுபடியும் சினிமாவை நிறைய விட்டேன். சினிமா விட்டதுக்கு வந்து ரீசன் ஒரு குடிப்பழக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். திடீர்னு அந்த இல்லைங்க, அது தெரிஞ்சிருந்தா தான் நான் வந்து அதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துருப்பேன். எனக்கே தெரியல, போய் சும்மா லைட்டாக அப்படியேன்னு போனது தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிஞ்சு திரும்பி பார்த்தா பல வருஷங்கள் காணும். பட் என்னென்னா, நான் ரெண்டாவது வந்து சர்வைவலுக்காக கஷ்டப்படல. பட் எனக்கு எழுத்து என்னை ரொம்ப கரெக்டாக காப்பாற்றிச்சு. படம் பண்ணலையே தவிர நான் போயிட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன். அந்த 24 நிறைய பேருக்கு நான் எழுதியிருக்கேன். பட் யாருக்கா எனக்கு பேர் கொடுங்க, எனக்கு டைட்டிலில் கார்டு வேணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதில் மீறி என்ன வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கார்டு கொடுத்தது மின்னலை கௌதம் சார், காக்க இதெல்லாம் வந்து சார் வந்து நம்ம வேணாம் மறுத்தாலுமே அவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் பேர் போட்டே ஆவேன்னு போடுவார். மற்றபடி வேறு யார்கிட்டையும் நான் நேம் வேணாமே. அவங்க கூட கேட்பாங்க, எதுக்கு உங்களுக்கு பேர் ஏன் வேணான்றீங்க, பேர் ஒரு கிரெடிட் தானே உங்களுக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு. இல்லைங்க, நான் சர்வைவல் பண்ணணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணும், அதுக்கு நான் எழுதுறேன். பேர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதை என்ன காரணம் சொல்லுவேன்னா, நான் ஏற்கனவே ஒரு சிஎம் மாதிரி ஒரு பதவியில் இருந்திருக்கேன். நான் ஒரு டைரக்டராக இருந்திருக்கேன். இனிமேல் இந்த அறநிலைத்துறை, போக்குவரத்து துறை, பொதுநலத்துறையில் எனக்கு எதுக்கு? நான் ஒரு மெயின் துறையிலே இருந்துட்டு அங்கேருந்து வேணான்னு வந்துட்டேன் நான். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார், நான் தான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஏடியாக இருந்துட்டு டைரக்டர் ஆனீங்க. இப்போ திருப்பி ஒரு ரைட்டராக போகும்போது உங்களுக்கு அந்த இது தோணலையா? நம்ம வந்து யார்ட்டையும் வேலை பார்க்கக்கூடாது, டேரக்டராக போகணும். திருப்பி வந்து ஒரு ரைட்டராக போகும்போது நம்ம தப்பாக போகிறோமோ, நம்ம வந்து டேரக்டர் பொசிஷன் விட்டு முழுக்க தோணுச்சுங்க. நம்ம தப்பாக தானே இருக்கோம். தப்பாக இருக்கும்போது நமக்கு நம்ம இருக்கிற நம்ம லைஃப் டெய்லி வந்து அன்றாட வாழ்க்கையே தவறாக தான் போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. நான் எதுக்காக வந்தோமோ அதை ஒன்று பண்ணியிருக்கோம். வந்த உடனே ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கோம், ஒரு 100 நாள் படம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளை சினிமா கூப்பிடுது, நம்ம போகலை, மறுபடியும் ரைட்டராக போகிறோம். விட்டா நம்ம அசிஸ்டண்ட்டாக கூட போகும் போல் இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன் நான். பட் ஆனால் படம் பண்ணதுக்காக போகிறது காரணம், என்னை கூப்பிட்டு அப்பவும் நான் ஒன்று படம் தர தயாராக இருக்கேன். யார் சார் கூப்பிட்டாங்க? சார் இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. கடைசி வரைக்குமே நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம், மின்னலாம் முடிஞ்சு காக்காலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சூர்யா சார் இதே மாதிரி உட்கார வச்சு ஏவிஎம்ல என்ன உட்காந்து பேசுகிறாரு இல்லையா? இதை கூட சூர்யா சார் பார்ப்பாரு. ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இதே மாதிரி உட்கார வச்சு என்கிட்ட சூர்யா சார் பேசுகிறாரு. கேமராமேன் ராண்டி இருக்கார்ல, ரத்னவேல் சார், அவர் வந்து என்னை வந்து பார்த்து பேசி, நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு அப்படி பிடிக்குது.
பிடிச்சிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஏன்னா ஏற்கனவே நான் கேட்கல சாருக்கு அறிமுகம் ஸ்கிரிப்ட் கேட்கலாம் அப்படின்றதுக்காக என்ன கூப்பிட்றாங்க. நான் சாரை பார்க்க போகும்போதே தப்பாக தான் போகிறேன், சரியில்லாமல் தான் போகிறேன். ஆனால் தெரியாது, பட் நான் அப்படி தான் போகிறேன். போய் உட்காந்துருக்கேன், அவருக்கு தெரியுது நான் அப்படின்ட்டு. பார்த்தோன்னா அவர் சார் கூப்பிட்டீங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னா, என்ன விஷயத்துக்கு சார் கூப்பிட்டீங்க அப்படின்றேன். அப்போ அவர் கேட்குறேன், நான் உங்களை எதுக்குங்க கூப்பிடுவேன், நான் ஒரு நடிகனா நீங்கள் ஒரு இயக்குனர், நான் உங்களை எதுக்கு கூப்பிடுவேன், படம் பண்ணுற விஷயமா தான் கூப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன அவர் படம் பண்ண சொல்லிடுவாரோன்னு பயப்படுறேன். நான் அவரை பார்த்தது அவரை மரியாதை நிமித்தமாக போய் பார்க்க போகிறேன்னு தவிர மரியாதை நிமித்தத்துக்கு என்ன பார்க்க வேண்டியிருக்கு. அதான் அவர் கேட்டார். பயங்கரமாக கோவம் வந்தது. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வீணாக போகிறாருன்ற ஒரு சங்கடங்கள் இருந்தது அவருக்கு. ஒரு நல்ல ரைட்டர், நல்லா எழுதினார், பண்ணக்கூடிய ஆள், ஒரு விஷயம் சொல்கிறாரு பிடிக்குது, படம் கொடுக்கலான்னு கூப்பிட்டு உட்காந்து கேட்குறோம். கேமராமேன் அவ்வளோ பெரிய கேமராமேன் ராண்டி, பட் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. மறுபடியும் யாருமே என்னை டிஸ்கரேஜ் பண்ணவே இல்லை. பட் நானாக பேசிட்டு அது அவங்கள நான் வந்து தப்பிச்சு வரலாமான்னு பார்க்குறேன். படம் பண்ண வச்சுருவாங்களோ. ஏன் சார் அந்த பயம் வந்துச்சு? இல்லை, ஒரு அந்த ஆளுமை எனக்கு போயிடுச்சுங்க. அந்த ஆளுமை போயிடுச்சுன்னா ஒரு படம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு ஒழுக்கம் வேணும் இல்லைங்க. நான் வந்து இப்போ இருக்கிறேன்னா என்னோடய அசிஸ்டன்ஸ் 4 பேர் இப்போ இங்கே இருக்கிறாங்களா, நான் வந்தோடனே அவங்க வந்துட்டாங்களா பாருங்கள், என்ன வேணும் பாருங்கள், இதை போட்டுங்க, அதை செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். பட் நான் தப்பாக இருக்கும்போது என்னால் நான் ஒரு தடவை வந்து நீ ஏன் 8 மணிக்கு வரல நீ அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா நான் சரியாகவே 8 மணிக்கு இருந்தாலுமே நான் ஒரு தப்பாக இருக்கிறேன்றது ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் இருந்தது. பட் இவ்வளோ கில்ட்டியாக இருக்குது, இதான் பிரச்சனைனா தூக்கி போட்டு வந்திருக்கலாம், வர முடியல. இப்போ இந்த குடிப்பழக்கத்தை எல்லாரும் கேஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு தப்புன்னு நினச்சி கில்ட்டாக நினச்சி நீங்கள் உணர்றதே ஒரு பெரிய விஷயம். நல்லா தெரியும் மேடம், எனக்கு வந்து முழுக்க நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியும். எவ்வளோ நாள் சார் கண்டினியூ ஆச்சு ரீசெண்ட் டைமில் கூட? இப்போ நான் அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு சார். அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பும் தேடி நீங்கள் போலையா, இல்லை உங்களை தேடி? இல்லைங்க, நான் இந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன சரி பண்ணுறதுக்கே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. நான் ஒரு அதை விட்டு நான் அது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா நார்மலாக அழகாக இருந்தேன். நான் குடிக்கும்போது நல்லா இருந்தேன். நல்லா இருந்தேன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் விட்டதுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. உடல் ரீதியாக, மன ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது. கண்ணில் தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு உடல் ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோ அழகாக பேசுகிறோம். இப்போ நான் சவுண்டு கொடுத்து பேசுகிறேன், ஏய் உனக்கு ஏடா பிரச்சனை இப்போ அப்படின்னு டயலாக் பேச முடியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரலே வந்து என்னடா உனக்கு பிரச்சனை இப்படி தான் வரும். உங்கள் எமோஷனலே கட் ஆகும், வாய்ஸ் வராது சரியா, உங்களால் பேச முடியாது. ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார முடியாது, உங்களால் தலை சுற்றும். இதெல்லாம் வந்து விட்டதுக்கப்புறம் தான். விடாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். வரலாம் போகலாம் பேசலாம் நல்லாயிருக்கும். எப்போ வேண்டான்னு விட்டணும் அப்போத்துலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனை. பட் நிறைய பயந்துருக்கலாம், பயப்படவே இல்லை. என்ன இடம் போகுது, அதிகபட்சம் போனால் என்ன ஆகிடுங்க, உயிர் தான் போகும் இல்லையா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு தயாராக இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுலேருந்து வெளியே வரதுக்கு. ஒரு ஸ்டேஜில் ஒரு 1.25 வருஷம் ஆச்சு அதை விட்டு வெளியே வருது. ஆனால் வெளியே வந்தேன் நான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் எனக்கே ஒரு கில்ட்டியாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கிறோன்னா நீலாம் எதுக்கு இருக்கிறேன்லாம் தோணும். சரி, ஏன்னா நம்மளால் முடியல. பட்டு இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம், இது ஒரு சின்ன விஷயம், இதை ஏன் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியலன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய பூதம்னு. யாருமே வந்து கூப்பிட்டு சொல்லலையா சார்? நீங்கள் அப்படி ஒரு இயக்குனராக இருந்தீங்க, கூட இருக்கிறவங்களாம் சொல்லலேன்னு அழுதுருக்காங்க, அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க. முரளி சார்லாம் எனக்காக அந்த டைம்லேயும் அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. முரளி சாரோட மிஸ்ஸஸ் இருக்காங்க, அந்த அக்கா இருக்காங்க, ஷோபான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எனக்காக அவ்வளோ வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி நண்பர் மாதிரி என்ன உட்காந்து பேசியிருக்காங்க. கௌதம் சார் கை பிடிச்சிட்டு நிறைய வாட்டி கண்களைங்க இருக்காரு. என்னோட கூட வேலை பார்த்த எல்லாரும், சசி கலைஞம் எல்லாரும் எனக்காக அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க. பட் சொல்லுவாங்களே சில பேர், விழுந்துட்டா சினிமா கண்டுக்காதுன்னு. என்னை விழுந்த பிறகு சினிமா கண்டுக்குச்சு. யாருமே என்ன அவாய்ட் பண்ணவே இல்லை. நான் சினிமாவை விட்டு தள்ளியும் போகல. சினிமாக்குள்ளே இருந்து நான் சர்வைவல் பண்ணிக்கிட்டேன். எழுதுனேன், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிச்சேன்னா வீட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னா 2 லட்ச ரூபா கரெக்டாக இருக்கும். டெய்லி ஒரு 3000 ரூபா செலவு பண்ணால் தான் அங்கே வாழ முடியும், சர்வைவல் பண்ண முடியும். இன்றைக்கி வரைக்கும் அந்த காலகட்டத்திலையும் எனக்கு சினிமா தான் காசு கொடுத்தது. என்னோட எழுத்தும் இது தான் காசு கொடுத்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நிறைய வாசிக்கிறீங்க. நிறையெல்லாம் வாசிச்சதே கிடையாது. சினிமா பார்த்தேன் நான். சினிமா பார்க்குறது அதை விட வேறு எந்த வேலையும் இல்லை. இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோன்னு முடிவு பண்ணிட்டோம். பட் இந்த வேலையை பார்ப்பேன்னு பார்த்தேன் நான், அவ்வளோதான். மற்றபடி நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நிறைய பேர் காரணங்க. நான் முதல்ல வந்து நான் அப்படி விழுந்தது காரணம் நான் மட்டும்தான். பட் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, வேண்டாமே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன ஆகிடும் அதிகபட்சம். ஸோ அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். பட் இன்னைக்கு இவ்வளோ எனர்ஜியாக இருக்க முடியுதுல்ல, அதான் ஆச்சரியம் எனக்கு. மற்றபடி நீங்கள் வந்து என் கூட இருக்கிறவங்க கொஞ்சமாக தப்பு பண்ணவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்கேயாவது ரோட்டில் வந்துட்டு நான் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, உடம்புலாம் செக் பண்ணுறீங்களா, ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்களா, அந்த ரிட்டையர்டான ஆள் மாதிரியே தான் பேசுவாங்க. நான் அந்த மாதிரி ஆள் கூட நிற்கிறதே இல்லை. நான் ஃப்ளாஷ்லேயே கட் பண்ணிடுவேன் நான். ஏன்னா அது தப்புங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓடணுங்க.
நான் உங்களை நம்பி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ப்ரொடியூசர் நம்பி எப்படி படம் கொடுப்பாரு. நான் போயிட்டு நல்லா இல்லையா நல்ல மனுஷன், பட் ஆனால் ஒரு 10,000 காசு வேணால் கொடுத்து அனுப்பு, நடக்க முடியாமல் நடக்கிறே அவர், உட்கார முடியல, பார்த்தா பாவமாக இருக்கே அப்படி தானே சொல்லுவாங்க. சிம்பதி தான் வரும், படம் கொடுக்க முடியாதுங்க. பட் இந்த எனர்ஜி கொடுத்தது நான் ஒன்று நம்புறேன், ஏதோ ஒரு சக்தியை நம்மளை காப்பாற்றிச்சு நம்புறேன். இல்லைன்னா இந்த மாதிரி மிராக்கள்லாம் லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. சரி, இப்போ இந்த மிராக்கள் நடந்தாலும் சார், நீங்கள் வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 28 வருஷம். இப்போ திருப்பி வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து படம் எடுப்பீங்களா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட? 1% கூட இல்லைங்க. ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னா, எங்கன்னைக்குமே வந்து நான் ஒரு சோல் நம்புகிறேங்க, சினிமாவுக்குள்ளே ஒரு சோல் இருக்குன்னு நம்புகிறேன். இங்கே வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியும் ரிலேஷன்ஷிப் தான், 50 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபீல் தான் இல்லையா. இன்னைக்கு டைட்டானிக் பார்த்தா எப்போ வந்த படம் தான், இன்னைக்கு டைட்டானிக் பார்த்தாலும் நமக்கு ஒரு வலி. ஆனால் டைட்டானிக் மாதிரி இப்போ ஒரு படமும் வரது இல்லையே சார். வரது இல்லைன்னு தான் பிரச்சனை, ட்ரெண்டுன்னு சொல்லாதீங்க. அப்போ ட்ரெண்ட் இல்லையே இங்கே, வேற வழியே இல்லாமல் சில படங்கள் ஓடுதுங்க, ஓடும். ஆனால் இங்கே வந்து நல்லதாக ஒரு 4 ஹோட்டல் திறந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஆள் வரும். திறக்காமலே நம்ம இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டாகணும், எனக்கு பசிக்குது, இருக்கிறது 4 ஹோட்டல் தான், நான் இங்கே தான் போய் சாப்பிட்டாகணும், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நான் அதுதான் சாப்பிட்டாகணும், நான் அதுதான் பார்த்தாகணும். நீங்கள் நல்லதாக ஒரு கடை திறங்க, திறக்கிறவங்களாம் குடிச்சிட்டு அலைஞ்சிங்கன்னா அப்படி அந்த ஹோட்டல் தான் ஓடும். உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு சினிமா சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும்? ட்ரெண்ட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா போதும். எல்லா காலகட்டத்தில் இன்றைக்கி ஜெய்பீம் எந்த ட்ரெண்டு, இன்னைக்கு ஜெய்பீம்ன்ற ஒரு படம் இவங்க எந்த ட்ரெண்டில் சேர்க்குறாங்க, 2K கிட்ஸா இல்லை எந்த கிட்ஸில் வருது? நான் அழுதேன், நான் சிரித்தேன், அப்படி வச்சு கொண்டாடினாங்க. கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போனார் சூர்யா, அந்த படத்தை நிமிந்து பார்க்கல, அந்த கண்ணீருக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இல்லை, மேக்கப் இல்லாத அந்த முகத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தோம், விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வரவே இல்லையா, அவ்வளோ யதார்த்தமான ஒரு படம். ஸ்டேஷனில் அடிக்கும்போது நமக்கு வலிச்சது, அந்த மொத்தமாக அந்த பொம்பளை ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு இல்லையா அந்த படம். கடைசியாக ஒரு தர்மம் ஜெயிக்குன்றதுக்கு அவ்வளோ அழகாக வந்து அந்த பொம்பளை நிற்கும் போது நமக்கு ஒரு கம்பீரம் இருந்தா இல்லையா. அந்த மாதிரி படங்கள் நல்ல படம் தான். அது 2K கிட்ஸுக்கான படமா, யாருக்கான படம்? நம்ம வந்து ஜனங்களுக்கான படம், அது மக்களுக்கான படம். என் சினிமா அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக இருந்துட்டு தான் நேரம் 20 சினிமா எடுத்துருப்பேன். விஜய் சாரை மிஸ் பண்ணேன், சூர்யா சாரை மிஸ் பண்ணேன், அஜித் சாரை மிஸ் பண்ணேன். இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய பீக் எல்லாம் இருக்கிறவங்களே என்னை கூப்பிட்டு பேசுனாங்க. பட் 2 நாள் போகிறது, அப்புறம் போகிறதில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்னா ஒரே பயம், படம் பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு தான். பட் பாருங்கள், நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அவங்க பக்கத்தில் நான் இன்றைக்கி பேசலாம், ஆனால் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியுதா? இப்போ போக முடியல. அதுக்காக வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஒரே ஒரு ஹிட்டு கொடுங்க, சினிமா எல்லா கதவும் திறக்கும். இங்கே ரொம்ப சிம்பிளுங்க, சினிமா கஷ்டமே கிடையாது. சினிமாவை இஷ்டப்பட்டீங்கன்னா அது கஷ்டமே இல்லை. ஒரே ஒரு ஹிட்டு கொடுங்க, எல்லாரும் உனக்கு தேடி வருவாங்க. பட் என்னென்னா இருக்கிற காலத்தில் கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டோன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒருத்தரவை கூட யாரையும் ஏமாற்றியோ பொய் சொல்லியோ தப்போ அது பண்ணுவோம், நடிக்க வைக்கிறேன், உனக்கு எது தரேன் உனக்கு எது தரேன்னு சொல்லிட்டோ ₹1 வாங்கலை. நான் எழுதியிருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் தப்பாக இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா எனக்கு சினிமா ஒன்று கொடுத்தா நான் காப்பாற்றணுமா இல்லையா, அந்த சோலில் நான் விட்டுருக்கேன் இல்லையா. பட் இன்றைக்கி தெரியுது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமேல் வேறு மாதிரி பண்ணுவோம், அவ்வளோ. ஸோ நீங்கள் இந்த காதல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்கள் படத்தில் காதலும் பேசியிருக்கீங்க, அரசியலும் பேசியிருக்கீங்க, தினந்தோறும் உங்களை கூட பார்த்தோம். அதே மாதிரி சுஜாதா அவர்களோட புக்கை கொடுத்து வந்து காதல் வளர்க்குற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஒரு சப்ஜெக்டை டெவலப் பண்ணுறது, ஒரு காதலை டெவலப் பண்ணுற மாதிரி படங்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை சார். ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது, லவ் படம்னா ஒரு படம் தான் வருது. அதோட காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரைட்டர்ஸ் கம்மியாயிட்டாங்களா தமிழ் சினிமாவில், இல்லை அந்த மாதிரி எடுத்து கொண்டு வரதுக்கு இயக்குநர்கள் கம்மியாயிட்டாங்களா? ரைட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாங்க மேடம், அதான் உண்மை. ரைட்டர்ஸ் வந்து கம்மி தான். ரைட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ரைட்டர்ஸ்னு தனியாக கிடையாது. இங்கே டைரக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ரைட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். இப்போ வெற்றிமாறன் சார் மாதிரியான சில பேர் தான் இங்கே அவங்களும் ஆரம்பத்தில் அவரோட கதை தான் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே இருந்து வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டர்ஸ் இங்கே ரொம்ப கம்மி தான். பட் ரெண்டாவது புக்குக்கும் சினிமாவுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. சுஜாதா என்னென்னா அவரோட சுஜாதா சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எழுத்து அவ்வளோ எளிமையாக இருந்ததுங்க. சில பேர் சொல்லுவாங்க நிறைய அவ்வளோ அழகாக இருக்கும், அவருடைய நிறைய நாவல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப எளிமையாக புரியும் அது. பட் என்ன காரணம்னா ஸ்கிரிப்ட் தாங்க, எழுத்து தாங்க. நீங்கள் சொன்னீங்களா முதல்ல ஒன்று கேட்டிங்களே, அன்றைக்கி உள்ள 2K கிட்ஸ் இன்றைக்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் அதை வந்து எல்லாரையும் தியேட்டருக்கு கொண்டு வர வைக்கிறது நம்மளால் முடியுங்க. நம்ம கொஞ்சம் அவங்களோட இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லா சீனுக்குள்ளேயும் கனெக்ட் பண்ண முடியுது. கனெக்ட் பண்ணிங்கன்னா படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லா விஷயத்தையும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. அந்த விஷயங்களை நீங்கள் இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஏதோ வந்தால் போனால் ஒரு காமெடி ட்ராக்கு அவன் உட்காந்துருந்தான், ஹீரோட ஃப்ரெண்டும் குடிப்பான், 2 வருஷம் அந்த பாரில் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இப்படி எத்தனை வருஷம் எடுக்கிறது நம்ம? இங்கேயும் இதுலேயும் என்னோட கதையிலையும் பார் வருதுங்க, ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஒன்று வரும். பட் அந்த நம்பிக்கையோடு உட்காந்துருக்கும். நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்து ரசித்து ஒரு காதல் படம்னு சொல்லுங்கள். பொதுவாக எந்த படம்னு கரெக்டாக சொல்ல முடியல, நிறைய படங்கள் அப்பப்போ பார்க்கலாம் மேடம். கரெக்டாக குறிப்பாக பர்டிகுலராக சொல்ல முடியல. பொதுவாக எனக்கு மணிசார் ரொம்ப பிடிக்கும். மணிசார் பிடிக்குன்னா மணிசாருடைய படங்கள் ஆரம்பத்தில், இன்றைக்கி இல்லைங்க. இப்போ நான் பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறேன், என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல.
அவ்வளோ பெரிய செலவு, அவ்வளோ பெரிய பொருட்செலவு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவருக்காக போய் பார்த்தோம் அவ்வளோதான். ஆனால் அவருடைய வேறு சில படங்கள் இருக்கு இல்லையா, இதயத்தை தேடாது, ஒரு வெறும் லவ்வாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லை, ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, லைஃப்பை பற்றின ஒரு நம்பிக்கை கொடுக்கல அந்த படம். இந்த மரம் செத்து போகுது, கொடி செத்து போயிடும், நீ செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், எல்லாரும் ஒன்றும் இங்கே செத்து போயிடுவோம், எனக்கு நாளைய பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு இன்றைக்கி தான் முக்கியம், சப்பாத்தி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல லைஃப்பில், ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த பொண்ணு சும்மா வந்தா சிரிச்சா பாட்டு பாடினா அப்படிலாம் இல்லாமல் ஒரு லைஃப் மேலே எல்லாருமே சாகும். அப்போ அப்படி வந்து அது நல்லா இருந்துடலாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அவர் யாரெல்லாம் பண்ணாங்களோ அது பிடிக்கும். எனக்கு ஜெய்பீம் சொல்ல முடியுது, மணிஷாருக்கும் ஜெய்பீம் படத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் நமக்குள்ள ஒரு சோல் இருக்குது இல்லைங்க உள்ள, அந்த சோல் இருக்கிற படங்கள் என்றைக்குமே நிற்குது இல்லை இல்லையா. ஸோ அதான் நான் நம்புகிறேன் மறுபடியும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஜானரில் என்ன ஜானரில் சார் எடுக்கலான்னு இருக்கீங்க? அதுக்கான கதைகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? படப்பிடிப்புலாம் ஆரம்பிச்சிருச்சா? அடுத்த அத்தியாயத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? அடுத்த மாதம் எனக்கு வந்து ஒரு 24 ஷூட் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட லைஃப் சார், குட்டி அப்படின்ற ஒரு பையனோட கதை. அது வந்து ஒரு லவ் தான், லவ் சப்ஜெக்ட் தான். லவ்வுக்குள்ளே வெறும் லவ்வாக இல்லாமல் அது உங்கள் ஒரு அரசியல் இருக்குல்லங்க, இங்கே ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குல்ல, சமூகத்தில் அரசியல் இல்லாமல் ஒரு படம் எடுத்துடக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அரசியல்னால் வந்து இந்த கட்சி அந்த கட்சி மட்டும் இல்லைங்க, அரசியலுக்கு உள்ளே இருக்குல்லங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு காஃபி போடுறோன்னா ஒரு அரசியல் இருக்குது. 10 ரூபா விற்ற மிளகாய் 20 ரூபா விற்றுன அரசியல் தான். 10 ரூபாய்க்கு விற்ற வேற ஒரு விஷயம் 20 ரூபாய்க்கு விற்றுன அரசியல் தான். இங்கே நின்னா உட்காந்தா அசைஞ்சா படுத்தா ஓடுனா இங்கே எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாமல் சினிமா எடுக்கிறது ரொம்ப அபத்தமானதுன்னு நினைக்கிறேன் நான். அரசியல் வேணுங்க கண்டிப்பாக. மேலும் நிறைய தரமான படைப்புகளை படைக்கணும்னு தந்தி சார்பா நன்றி. நன்றி. ஓகே.